இங்கே பாண்டியன் குடும்பத்தில் வீட்டில் எல்லாத்தையும் விட்டுவிட்டு கிளம்பி போகிறாங்க. சுரேஷும் மதியும் போகையில் அந்த குடும்பத்தை நினச்சி சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. மதி பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் பார்க்குறாரு. சுரேஷ் என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்க்குறாங்களா, கண்ணாடியிலையும் பார்க்க பின்னாடியும் பார்க்க அப்படியே மதி பார்த்துக்கிட்டே போகுது. முன்னாடி வரும்போது கோமதி அம்மா முன்னாடி உட்காந்துருந்தாங்க, இவங்க பின்னாடி உட்காந்தாங்க. இப்போ தான் முன் சீட்டு காலியாக இருக்குல்ல, முன்னாடி வந்து உட்கார வேணா பார்த்தா இவர் என்ன பண்ணுறாரு, பாட்டு கேட்டுக்கிட்டே வராருங்க. வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி காரில் வந்து பாடிக்கிட்டு வராங்களா, புருஷனும் பொண்டாட்டி முன்னாடியே வந்து உட்காந்துக்கிட்டே பாடிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாஞ்சுக்கிட்டே வராங்களா. அதுக்கப்புறம் பாட்டு முடியுது. பாட்டு பார்க்கல கொஞ்சம் தான் இருக்குது இவருக்கு ஒரே ஒரு மாதிரியாக இருக்கா. உடனே பாட்டை மாற்றிடுறாரு. மாற்றும் போது என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லைம்மா, விட்டாச்சுமா, வந்துட்டு இருக்கேம்மா. சரிடா சீக்கிரமா வந்து சேரு, அங்கே எங்கேயும் சுற்றி தெரியக்கூடாது சரியா? சரிம்மா, சரியான வெயில் மண்டையை புழக்குதுமா, என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. சரி ஏதாவது கூலிங்காக வாங்கி குடிச்சிட்டு வா, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா உனக்கு போர் அடிக்குமே. ஆமாம்மா, சீரியல் பார்த்துக்கிட்டே வாடா, போர் அடிக்காது. நானும் இப்போ தான் சீரியல் பார்க்க போகிறேன். மகாநதி பாரு, நல்லா இருக்கும் அப்படி சொல்ல. மகாநதியா எப்போ போடுறாங்க? இப்போ தாண்டா. சரிம்மா நான் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறாரு மகாநதி சீரியல்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து 1 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு எபிசோட காமிக்குது. சரி மகாநதி தானே அப்படின்னு போட்டுக்கின்னு கிளிக் பண்ணுறாருங்க. பார்த்தா ஆஃபீஸுக்கு போவாங்க பார்த்தீங்களா நம்ம தலைவனும் தலைவியும், அப்படியே பேசிக்கிட்டே வருவார். அப்படியே ஆர்வக்கோளாறுன்னு அப்படி கையை கொண்டுகிட்டு வர்றதும், அவ்வளோ மிஸ்டர் ஒழுங்கா வாங்க அப்படின்னு சொல்கிறது. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த எபிசோடு ஓடிட்டுருக்கு. பார்க்குறாரு. பார்த்தோன்னே நல்லா இருக்கே அப்படின்னு சிரிச்சிடுறாரு. நல்லா இருக்குல்ல மதி அப்படின்னு சொல்ல. ஆமாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க பின்னாடி உட்காந்துருக்க பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதான் காவேரியும் பின்னாடி உட்காந்துருப்பாங்க ஆரம்பத்தில். முன்னாடி வந்து நான் உட்காருவேன்னு உட்காடுறாங்களா, அதே மாதிரி நீ வந்து உட்காரு, ஏன் பின்னாடி உட்காந்துருக்க அப்படின்னு அதை பார்த்துட்டு மனசு திருந்தி கூப்பிடுறாரு சுரேஷ் நம்ம ஆளை. மதியும் வேணாம் வேணாம் இல்லை இல்லை அப்படி சொல்ல, அடவா இல்லை வேணாம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக இளநீ கடையை பார்க்குறாங்க. இளநீ விற்கிது, வா நம்ம போய் இளநீ வாங்குவோமா அப்படின்னு சொல்ல, கொடுங்க அப்படிங்கிறாங்க. இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 2 இளநீ வாங்குறாங்க. வெட்டி கொடுக்குறாரு. பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இளநீக்காரு, ஏங்க நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே? ஆமாம் என்ன அப்படிங்கல, புருஷன் பொண்டாட்டி லவ்வர்ஸு, அதுவும் உங்களை பார்த்தா புது மன தம்பதி மாதிரி இருக்குது. அப்படி இருக்கல 2 ஸ்ட்ரா போட்டு ஒரு இளநீல தான் குடிப்பாங்க. இந்த அங்கே பாருங்கள், அவங்க வாங்கிட்டு போய் மரத்தோட நிழல் நின்றுக்கிட்டு 2 பேரும் குடிக்கிறாங்களா, அது மாதிரி நீங்கள் குடிப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ஒரு குழாய் எடுத்தேன், நீங்கள் 2 கேட்குறீங்க, இந்தாங்க அப்படின்னு 2 கொடுக்க அப்படியே வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. மதி சுரேஷா அப்படி பார்க்குறாரு. பரவாயில்ல சார் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சிடுறாங்க. ஆமாம் இளநீ எவ்வளவு அப்படின்னு கேட்க, 40 ரூபா அப்படிங்கிறாங்க. 40 அப்படின்னு 2 பேரும் ஒரே மாதிரி கேட்க, என்னங்க நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியான்னு டவுட்டாக கேட்டேன் தான், அதுக்காண்டி ஒன்று சொன்ன மாதிரி 40 அப்படிங்கிறீங்களே, என்ன ஆச்சு என்ன விஷயம்? இல்லை ஏங்க 40 அப்புறம் தோப்புலேருந்து வாங்கிட்டு வந்து குத்தகைக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லாம் பண்ணுறோம், எங்களுக்கு கட்டுப்படி ஆகணுமா, 40க்கு குறைஞ்சி கொடுத்தா கட்டாதுங்க. ஹலோ ஹலோ அண்ணா அண்ணா பிரதர், நாங்கள் 40ங்கிறது கூட இருக்கிறது சொல்ல, குறைச்சிருக்கிறது தான் ஆச்சரியப்பட்டோம். என்ன சொல்கிறீங்க? அங்கே எல்லாம் சென்னையிலாம் 50 60 70 80 போயிட்டே இருக்கு, நீங்கள் என்ன 50 குறைஞ்சே இல்லை, இங்கே 40 இங்கே இதுவே அதிகங்க, இது கொடுக்குறக்கே இருந்தா நீங்கள் 40 ஐயோ நாங்கள் அப்படி கேட்கல. சரி சரி இந்த மாதிரி கூட இருக்குன்னு சொல்லி இங்கே ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க அப்படி சொல்ல. ஓ அப்படியா, இந்த வெயிலில் நாங்கள் நின்று கொடுக்குறோம். ஆனால் அதை புரிஞ்சுக்காம விவசாயிகளை தான் கொஞ்சம் இறக்கமாக பார்க்குறாங்க. எல்லாரும் அந்த ஷோரூமில் இருக்கிறதுக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்குறாங்க. ஐயோ அண்ணா நாங்கள் அப்படிலாம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம சுரேஷ் சேஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்களா. ஹலோ ஹலோ பிரதர் வச்சுக்கோங்க, வேணாம் இல்லை தம்பி எங்களுக்கு 40 போதும், கட்டுப்படி ஆகும். இது 50 எங்கள் ஊருக்கு, நான் ஒன்றும் சும்மா கொடுக்கல, வச்சுக்கோங்க ப்ரோ, பரவாயில்ல 20 தான் பெரிய விஷயமே இல்லை அப்படின்ட்டு இன்னும் 2 கூட கொடுங்க அப்படின்னு இன்னொரு 100 ரூபா கொடுக்குறாரு. நல்ல முனையை சீச்சிட்டு அந்த தேங்காய் தர்ற அளவுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. தேங்க்யூ பிரதர் அப்படின்ட்டு வாங்கிட்டு வண்டியில் உட்கார வா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வேக வேகமாக போயிட்டு முன்பக்க கதவை திறக்கிறாரு. மதி வராங்க. உட்காரு அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்களா, உட்காரு இப்போ என்ன பண்ணி நான் மிரட்டி சொல்லணுமா அப்படி சொல்ல, ஏன் மிரட்டி தான் சொல்லுங்களேன் பார்ப்போம். என்ன இப்படி பேசுகிற அப்படி சொன்னால் டக்குன்னு உட்காருவேன்னு சொன்னேன், அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்ன மிரட்டிட்டீங்க, நான் பின்னாடி தான் போய் உட்காருவேன் அப்படி சொல்ல. அம்மா தாயே முன்னாடி உட்காருறீங்களா அப்படின்னு சொல்ல அப்படி கெஞ்சி கேட்குறாரு. 2 கையும் விரித்து வாங்கம்மா வாங்க அப்படி சொன்னோன்னே சிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து உட்கார மறுபடியும் கார் எடுக்கிறாங்க. வண்டியில் மகாநதி ஓடுது. ஆனால் ஒன்று, நாடகம் பார்த்தோன்னா அப்படியே வைப்ரேட் ஆகுதுல்ல. ஆமாம் நானும் பார்த்தேன், காவேரி கொஞ்சம் மிடுக்காக இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கும் தோணுச்சு, அதனால தான் நானும் பேசினேன். அதே தான் விஜய் எப்படி ஹாட்டாக பேசுகிறாரு, அதே மாதிரி நானும் பேசி பார்த்தேன். அப்புறம் டக்குன்னு காலில் பொசுக்குன்னு விழுந்து அப்படியே கெஞ்சி அடிமையாயிடுறாருல, அதுவும் ஜெயிச்சிடுறாருல, உடனே பொண்டாட்டி ராசி ஆயிடுது. அது மாதிரி தான் நானும் இப்போ உங்ககிட்ட கெஞ்சினேன் அப்படி சொல்ல. ஓ அப்போ நீங்களாம் மனசார திருந்தலை அப்படித்தானே?
மதி அப்படியே காவேரி மாதிரியே பேசுகிற, வேணாப்பா சீரியல் வேணாப்பா, எல்லா பெண்களையும் கெடுத்து விட்ரும். ஹலோ ஹலோ ஹலோ, சீரியல் பார்த்ததுனால தான் நான் முன்னாடி வந்து உட்காந்தேன், உங்களை ஆட்டி படைக்கிறதுக்கு வந்து உட்காந்துருக்கேன். ஓஹோ நீங்கள் அப்படி வரீங்களா, ஓகே ஓகே ஓடட்டும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த நாடகம் முடியுது. அப்புறம் பாட்டை போடுறாங்க. ஏன்னா சென்னைக்கு போகிறதுக்குள்ள என்ன சும்மாவா இருக்குது. இப்படியே போயிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுது. அடிக்கடி ஃபோனை பண்ணிக்கிட்டு ஏன் தான் அப்படிங்கிற மாதிரி மதி இங்கே நொந்துக்கிறது. மலர் என்ன பண்ணுது, அத்தை வருவாங்க அத்தை, அவங்கன்னா சின்ன பிள்ளையா, இல்லடி பாவம் அவன் தான் ஓட்டிக்கிட்டே போனான், இப்போ வரையிலையும் ஓட்டுவான், இப்போ மதியை வேணா ஓட்ட சொல்லுவோமா, ஏய் என்ன கொழுப்பா, இல்லை அத்தை நீங்கள் சொன்னதுக்கு ஜோக்கு அப்படின்னு சொல்ல, ஜோக்கெல்லாம் வேண்டாம் என் பிள்ளை பத்திரமா வரணும் முருகா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா 2 பேர் வராங்க. அப்படியே வைத்த பிடிச்சிக்கிட்டே வராங்க. என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு வயிறு அப்படியே பிடிக்க, என்ன வயிறு வலியா அப்படிங்கல, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுது சொல்லு. ஒன்றும் இல்லை பசிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. பசி இருக்குதா அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன வலியா, அந்த வலியா அப்படின்னு கேட்க, ஐயோ கரெக்டாக சொல்கிறாரு, எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு வலிக்குதா சொல்லு, என்கிட்ட என்ன சொல்கிறதுக்கு ஏன் வைக்கப்படுறீங்க, நானும் நீ தான் இருக்கோம், என்கிட்ட தான் நீ சொல்லணும். ஓ அப்போ திமிரில் கேட்குறீங்களா, ஐயோ மதி ஏமா இப்படிலாம் கேட்குற, சே அப்படின்னு சொல்லி திரும்புகிறாரு. அப்போ மதி நினைக்கிறாங்க, பரவாயில்ல இளநிக்காரட்டெல்லாம் 40 ரூபா விட்டு கொடுத்தாரு, நல்ல மனசாக தான் இருக்காரு, இவர்கிட்ட உண்மையை சொல்லுவோம் அப்படிங்கல வயிறு மறுபடியும் வலிக்குது, அப்படியே இருக்க பிடிக்கிறாங்க. சரி நீ இவ சொல்ல மாட்டா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, வண்டியை கொண்டே ஒரு மெடிக்கலில் நிப்பாட்டுறாரு. ஏன் நிப்பாட்டுறீங்கன்னு திரும்பினா கதவை திறந்துட்டு அவராட்டு போயிட்டு இருக்காரு. எங்கே போகிறாரு அப்படிங்கிற காரை சுற்றி இந்த பக்கத்து வந்து மெடிக்கலுக்குள்ள போகிறாரு. என்ன எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தா கரெக்டாக மாத்திரை வாங்கிக்கிறாங்க. வாட்டர் பாட்டிலாம் கொடுத்தே விட்டுருக்காங்க கோமதி, அதனால் அது வாங்கலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, மாத்திரையும் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அது அந்த பொண்ணுக்கு தேவையானது வாங்கிறாரு. வாங்கிட்டு வர்றாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாரு, முன்னாடியே வச்சுக்கிறாரு. என்ன அப்படிங்கிறாங்களா, என்ன வாங்கினீங்க, ஒன்றும் இல்லை பேசாமல் இரு, இந்த மாத்திரையை போடு. என்ன மாத்திரை, ஓ என்ன மாத்திரைன்னு கேட்குறாளே, இரு சரி இப்போ நீ போட மாட்டா அப்படின்னு கரெக்டாக வராரு. வந்துக்கிட்டு பார்த்து ரோட்டை பார்த்துட்டே வராரு. என்ன பார்க்குறீங்க, என்ன வாங்கினீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பெட்ரோல் பேங்க் வருதுங்க. பெட்ரோல் வாங்கின கையோட, என்ன இப்போ தானே பெட்ரோல் அங்கே போட்டிங்க, இப்போ என்ன மறுபடியும் பத்தலை அதான் போட போகிறேன் அப்படின்னு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, கவரை கொடுக்குறாரு. இந்தா இதையும் போட்டுக்கோ, அந்த மாத்திரையும் போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்க, என்னது நீ போயிட்டு வா பாத்ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல, என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு பையன் வாங்கிக்கிறாங்க. பாத்ரூமில் இது என்ன திங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. போயிட்டு பாத்ரூம் போய் பார்க்குறாங்க. கவரை ஓப்பன் பண்ணணுன்னு ஆடி போகிறாங்க. அப்படியே அவங்க கண்ணீர் தண்ணியே வந்துடுதுங்க, கலங்குது. சுரேஷ் நீங்கள் இப்படிப்பட்டவரா, இவ்வளோ நல்லவரா, கேட்டாலுமே சில ஆண்கள் செய்ய மாட்டாங்க, கேட்காமலே நான் வயிறு வலின்னு புரிஞ்சுட்டு வாங்கிட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு. மலரக்கா நீ சொன்னது சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வராங்க ஒருத்தவங்க, அம்மா போகிறீங்களா இல்லையா அப்படிங்கல, இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளார போயிட்டு அவங்க வாங்கி கொடுத்ததெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க, வச்சுட்டு வர்றாங்க. இங்கே வந்துட்டு மாத்திரை போடுறதுக்கு மாத்திரையை பிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. அப்படியே அந்த முகத்தில் அதாவது மதியோட முகத்தில் அழுக மறைஞ்சிருதுங்க, வலி மறந்துடுது. அதுக்கப்புறம் மாத்திரையை போட்டு முடிக்க ஓகேவா அப்படிங்கிறாங்க. வலி இப்போவே போயிடாது, நான் உடனே போயிடுச்சான்னு கேட்க மாட்டேன் அப்படிங்கல, கொஞ்சம் கொமட்டுது, என்னாச்சு கதவை திற அப்படின்னு வேகமாக ஓடி வந்து கதவை திறக்கிறாரு. இவங்க வெளியில் வந்து அப்படியே அந்த தண்ணி எடுக்கிறாங்க. என்னாச்சு மாத்திரை சரியில்லையா, இல்லை மாத்திரை நாக்கில் பட்டுருச்சு அதான் கசந்துச்சு, ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படின்னு தட்டி கொடுக்குறாரு. இந்தா தண்ணி குடிச்சிட்டு கொப்பளி வாயை கொப்பளி அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படியே கொப்பளிக்கிறாங்க நம்ம மதி. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வருது, சாஞ்சு பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு அப்படியே காருக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. சாஞ்ச மாதிரி உட்கார வச்சோன்னா அப்படியே மதி மயங்குறாங்க. மதி என்ன பண்ணுறதுனே தெரியல, இவ்வளவு நல்லவராக இருக்காருன்னு சொல்லிட்டு ஓகே விடு, இப்போ ஏன் இந்த மாதிரியா பார்க்குற, நான்லாம் சாமியும் இல்லை கடவுளும் இல்லை எப்படி இதெல்லாம் உங்களுக்கு, ஹலோ எப்படி தெரியும் எதுலாம் சொல்லாதீங்க, எங்கள் வீட்டில் பொம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க, அக்கா அண்ணி தங்கச்சி அம்மா எல்லாம் இருக்காங்க தெரியுமில்ல. என் தங்கச்சிக்கு என்ன தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி அண்ணா பீரியட் ஆகிட்டேன் வாங்கிட்டு வானா அப்படின்னு சொல்லுவா. அதனால ஒன்றும் பிரச்சனைமா, இதெல்லாம் இயற்கைமா, இதை ஏன் மூடி மறைக்கணும் அப்படி சொல்ல. அப்படி இல்லை சுரேஷ் நீங்கள் இவ்வளோ நல்லவரா, உனக்கு இப்போ தான் தெரியுதா, அப்போ நான் நல்லவதான், நான் மட்டும் என்ன நீ நல்லவதான் எனக்கு தெரியும், எப்படி தெரியும், அது அப்படி தான், நான் எப்போ நான் நல்லவன்னு பார்த்துட்டேன், விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டே வண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு வலி போயிருச்சா மாத்திரை தின்னதுனால, அது வலி இருக்குது ஆனால் தெரியலை, அது என்ன வலி இருக்குது தெரியலை அப்படின்னா என்ன அர்த்தம், தெரியல சுரேஷ் தெரியல, ஏன் உங்கள் அன்பு தான்
என்னோட அன்பா? இல்லை என்னது இல்லையா அப்படின்னு சுரேஷ் பதட்டத்தோட கேட்க, ஆஹா அன்புன்னு சொல்லவல்ல, லவ்னு சொன்னேன். அதையும் தாண்டி ஐயோ இப்படிலாம் பேசுகிறாளேன்னு அவருக்கு ஒரே வெக்கம் வருது. இங்கே வெக்கம் வரையில் மறுபடியும் அடி வைத்த பிடிக்கிறாங்க. மதி, என்னாச்சு மதி, மறுபடியும் வலிக்குதா அப்படி சொல்ல, இல்லை வலிக்குது, ஆனால் இது வயிற்று வலி இல்லை, அப்புறம் பசி வலி. ஓ சாரி, மணி ஆச்சுல, சாப்பிட்டே போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் பார்த்து நிப்பாட்டுறாங்க. சாப்பிட போகிறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும்? ஐயோ என்ன பிடிக்கும்லாம் கேட்குறாரு. அப்படியே அதிசயத்தை பார்க்க, என்ன மதி என்ன பிடிக்கும்னு தானே சொன்னேன், இதில் என்ன இருக்குது இதானே கேட்டேன். இல்லை ஏதாவது வாங்கி கொடுத்து இந்தா தின்னு அப்படின்னு சொல்லாமல் என்ன பிடிக்கும்னு கேட்டிருக்கீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்ல, சரி சரி சாப்பிடு, இதுக்கு தான் அக்கா நம்மளை அனுப்பியிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நல்லா ஜாலியாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணுறாரு. பே பண்ணிவிட்டு உனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேணாம், எது வேணும் அது வேணும் பார்த்து பார்த்து கேட்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடி அடிச்சுட்டு கிடக்குதுங்க. கார் ஏறுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல் போதையில் இருக்கான். போகிறாரு சுரேஷ், 2 தட்டு மண்டையில் தட்ட, என் புருஷனை எதுக்கு அடிக்கிற? அந்த அம்மா சண்டைக்கு வருது. ஏம்மா உன்னைத்தானம்மா அடிச்சிட்டு இருக்கான். அடிக்கிறாரு தான், அதுக்காண்டி நீங்கள் அடிக்காதீங்க. பாத்தியாயா உன் பொண்டாட்டி எவ்வளோ பாசமாக இருக்குது, அடிச்சேன் நான் இவன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மன்னிச்சிருங்க தலைவா, நான் என் பொண்டாட்டி அடிக்க மாட்டேன், இனிமேல் அடிச்சம்மா நீ எதா இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுமா. நீ யாரியா? நான் போலீஸ் அப்படின்னு சொன்னேன். ஐயோ போலீஸா, வேணாம், ஏய் நம்பர்லாம் வாங்கிறாதடி, ஐயா சாமி விட்டுருங்கய்யா, நான் என் பொண்டாட்டியை கொஞ்சம் கொஞ்சிறேன், இப்போ வேணாம் பாரியா, உம்மா உம்மா உம்மான்னு கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்து நீ வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு ஓடுறாங்க. சுரேஷை பார்த்து மதிக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காருக்குள்ளே ஏறி உட்காந்துடுறாங்க. காரு போயிட்டே இருக்குதுங்க. கரெக்டாக ஒரு வயசான அம்மா, நல்ல வெயில் வேற அடிக்குது, மேகமும் கருங்கும்னு இருக்குது, வெயில் அடிக்குது, மாறி மாறி பண்ணிட்டு இருக்கு. இது என்னது ஐப்பசி மாதம் மாதிரி மழையும் வர்ற மாதிரி இருக்குது, வெயில் அடிக்குது அப்படின்னு இருக்கையில கரெக்டாக மழை அடிக்குதுங்க. மழை அடிக்கையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, பாட்டி வியாபாரம் பண்ண முடியலன்ட்டு எந்திரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இங்கிட்ட அவங்க வீடு இந்த சைடு தெரு இருக்கிறனால கிராஸ் பண்ண வர அப்படியே மோத போது சட்டன் பிரேக் போட்டுறாங்க. மோதாட்டி அந்த அம்மா கீழே விழுந்துருதுங்க. அப்படியே நிப்பாட்டிட்டு இறங்கி ஓடுறாங்க 2 பேரும். சுரேஷ் மதியும் என்னாச்சு அப்படிங்கல. இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு வயசானவ, என்ன பண்ணுறது, ஏமா வயசான காலத்தில் ஏமா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது, என் மருமக மயனை கூட்டிகிட்டு போயிட்டா, நான் உழைச்சி தானே சாப்பிடணும் அப்படிங்கல. ஏன் இப்படி மருமகலாம் இருக்காளுன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன புரிச்சவங்க தன்னால் வந்துருவாங்களா, அந்த இடத்துல தான் வந்திருக்காங்க, ஒரு மாமியாங்கிற பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இத்தனைக்கு ஒன்றுமே பேச மாட்டேம்மா, அவளா தாம்மா தனியாக இருக்குன்னு ஓடிட்டாம்மா, நான் வயசானவளாக இருக்கலாம் பார்க்க பிடிக்கலையா, ஏன் நம்மளும் ஒரு காலத்தில் வயசாக தானே ஆகும், அதை மறந்துடுறாங்களே, எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், சமமாக இருக்கணும், அதாம்மா என்னோட ஆசை, நீங்கள் பேசாமல் எங்கள் கூட வந்துடுறீங்களா, அதெல்லாம் வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன், இந்த பூவை மட்டும் விற்றா போதுன்னு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இருங்க இந்த பூ பூரா கொடுங்க எவ்வளவு அப்படின்னு மதி கேட்க, எம்மா பூரா பூமா, ஆமாங்க கொடுங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் போய் கொடுத்துக்கிறேன், எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, சாமிக்கு போட்டுக்கிறோம், இல்லைன்னா இங்கே போகிற இடத்துல சாமிக்கு போட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ரேட்டுக்கு அப்படியே காசை கொடுத்து 500 தாள் அப்படியே கொடுக்குறாங்க. அம்மா 500 வராதுமா, பரவாயில்லம்மா வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1000 ரூபாயும் கொடுக்குறாங்க. வச்சுக்கோங்க, உங்கள் அட்ரஸை கொடுங்க, ஃபோன் வச்சுருக்கீங்களா, இருக்குது தாயி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாங்க. நம்பரை நோட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு நான் மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பிட்டுக்குவீங்களா அப்படி சொல்ல, நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்காதீங்க, கொஞ்சோன்னு பூவை விற்றுட்டு மீதி 10 நான் தர்றேன் அப்படின்னு சொல்ல, சரிண்டா தாயி நீ நல்லா இருப்ப, ஐயா இது உன் பொண்டாட்டியா, இது உன் புருஷனா, ஆமாம்மா நீங்கள் 2 பேரும் 100 வருஷம் புள்ளக்குட்டியோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதியை வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குறாரு. இந்த அம்மாவை கரெக்டாக அங்கிட்டு கொண்டு போய் அவங்க வீட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வர மழை பெருசாக பெய்ய ஆரம்பிச்சிருது. வேகமாக வா வா மதி அப்படின்னு சொல்லி கூப்பிடல, வலிக்கி விட்டு அடுக்கி விட்டு விழுக போகிறாங்க. அப்படியே மதியை தாங்கி பிடிக்கிறாரு. தாங்கி பிடிச்சோன்னே 2 பேரும் ஒன்றோட ஒன்றா பார்த்துக்கிறாங்களா, அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி வா காருக்குள்ளே உட்காருவோம் அப்படின்னு மெல்ல ஓடி போய், அதாவது காருக்கு போகிறதுக்குள்ள பெருசாக பெய்யுது, இங்கே ஏதாவது நின்றுக்குறோமா அப்படின்னு ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறாங்க. எங்க கார் நிற்கிதுங்க ரோட்டில், பரவாயில்ல என்ன பண்ணுறது, நம்ம காருக்குள்ளே உட்காந்து ஓட்டிட்டு போயிருமே, அதெல்லாம் வேணாம் இங்கே தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மழை லைட்டாக விட ஓடியாந்து காருக்குள்ள உட்காந்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தா மழை மறுபடியும் பெய்யுது. சரி வண்டி எடுங்க, கண்ணு மணி தெரியாமல் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு அப்படி கூசுறாரு. ஏங்க அப்படின்னா ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் பஜாரா வரட்டும், இது ரோடாக இருக்குது, அதனால ஏதாவது ஹோட்டல் இருந்துன்னா அங்கே தங்கிக்கிடுவோம், இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுறாரு. அதுக்குள்ள மழையில் இவங்க 2 பேரும் அழகில் ரசிக்கிறாங்க. குளுண்ட பிரதேசங்கள்லாம் அப்படியே சூப்பராக சூடாகுது. ஓகே ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனால் நல்லா தான் இருக்கும். நம்ம மலர் எதை நினச்சி அனுப்பி விட்டாங்களோ அது சேர்ந்து இவங்க ஒன்று சேர்ந்து வந்தாங்கன்னா
பார்க்கவே சூப்பராக தானே இருக்கும். மலரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக இதுங்க 2 பேரும் ஆதர்ச தம்பதியாக வருவாங்க அழகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இப்படி போனால் நல்லா தான் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.